சார், ஒரு அடிஷனல் டிஜிபி விஜிலன்ஸோட ஆஃபீஸில் ஹார்ட் டிஸ்க் திருடுவது போகுதுன்னா உங்கள் ஆட்சிக்கான அவமானம் இது. செல்வி ஜெயலலிதா அவர்களின் அரசுக்கு எப்படி ஒரு சசிகலா இருந்தாரோ அதுபோல தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அவர்களின் அரசாங்கத்துக்கு விகடனின் முன்னாள் ஆசிரியர் கலை என்கிற கலைச்செல்வன் இருக்கிறார் என்று நான் வெளிப்படையாக குற்றம் சுமத்துகிறேன். ஒரு லேப்டாப் காணா போச்சுன்னு சொல்லிட்டு நம்ம புகார் கொடுத்தோம்னா 10 லேப்டாப்பை சீஸ் பண்ணிட்டு வந்து அந்த லேப்டாப்ல நாங்கள் சீஸ் பண்ணுறாங்க பாருங்கன்னு சொல்றது போல் இந்த கதை இருக்கிறது. காணாமல் போக வேண்டியது அல்லது காணாமல் போக அடிக்க வேண்டும் என்று இவர்கள் நினைத்தது ஒரே ஒரு ஹார்ட் டிஸ்க். அந்த ஹார்ட் டிஸ்க்ல என்ன ஜனநாயகன் படமா இருக்கு? இதுல திருடு போனது ஹார்ட் டிஸ்குகளை விட முக்கியமாக டேட்டா. அப்போது மின்சாரத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் அவர்கள் என்னதான் ஆய்வு செய்தார்? டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் செய்தி வந்த பிறகு அமைச்சர் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து, ஆமாங்க ஹார்ட் டிஸ்க் காண போயிருக்குங்க. சரி, என்ன சார் பண்ணீங்க? நாங்கள் சிந்தாதிரிப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளிச்சிருக்கோம். செல்வி ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு போயஸ் தோட்டத்திலே நடைபெற்ற வருமான வரித்துறை சோதனையில் வருமான வரித்துறை தலைமைச் செயலாளருக்கு எழுதிய கடிதம் போயஸ் தோட்டத்திலிருந்து கைப்பற்றப்பட்டது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. தடயங்களும் ஆதாரங்களும் இப்படித்தான் அழிக்கப்படும். என்ன நடந்தது என்பது பொதுமக்களுக்கு தெரியக்கூடாது என்பதில் இந்த அரசும் முனைப்பு காட்டுகிறதோ என்ற சந்தேகம் எனக்கு இருக்கிறது. தமிழக மின்வாரிய அலுவலகத்தில் திருடு போன அந்த 18 ஹார்ட் டிஸ்குகள், இந்த விவகாரத்தில் நமக்கு தெரியாமல் ஏராளமான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. திரு செந்தில் பாலாஜி அவர்களை காப்பாற்றுவதற்காகத்தான் இந்த ஹார்ட் டிஸ்குகள் காணாமல் போயிருக்கின்றன என்று நான் வெளிப்படையாக குற்றம் சாட்டுகிறேன். நண்பர்களே, கடந்த 30 ஏப்ரல் 2026 அன்று மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் டிரான்ஸ்ஃபார்மர் கொள்முதல் விவகாரத்தில் மத்திய புலனாய்வு முகமையான சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் விசாரணை நடைபெற வேண்டும் என்று உத்தரவிட்டது. ஒரு ஹைகோர்ட்டு டக்குன்னு எடுத்தோடனே நீங்கள் இன்றைக்கி பெட்டிஷன் போட்டவுடனே டக்குன்னு சிபிஐ இன்வெஸ்டிகேஷன்லாம் போட மாட்டாங்க. சீஃப் ஜஸ்டிஸ் தலைமையிலான அந்த டிவிஷன் பெஞ்சு இது மாநில அரசு விசாரிக்க கூடாது என்பதில் கன்வின்ஸ் ஆகி ஒரு உத்தரவை போடுகிறார்கள். அதற்கு பிறகு புதிய அரசு பொறுப்பேற்கிறது. மின்சாரத்துறைக்கு அமைச்சராக திரு நிர்மல்குமார் அவர்கள் நியமிக்கப்படுகிறார். நியமனம் செய்யப்பட்ட உடனேயே அவர் மின்வாரியத்தின் தலைமையகத்துக்கு சென்று ஆய்வுகளை நடத்துகிறார். அவர் ஆய்வு நடத்தியும் போதே ஹார்ட் டிஸ்குகள் காணாமல் போய்விட்டன. நீங்கள் நல்லா கவனிக்கணும். ஊடகங்களில் வந்திருக்கக்கூடிய செய்திகள் அவர் ஆய்வு நடத்தின பிறகு காணாமல் போனதாக கூறுகின்றன. மே 20, 2026 அன்று ஹார்ட் டிஸ்குகள் காணாமல் போயிருக்கின்றன. இந்த விவகாரத்தில் உண்மை வெளியே வரக்கூடாது, உண்மைகள் திரிக்கப்பட வேண்டும், என்ன நடந்தது என்பது பொதுமக்களுக்கு தெரியக்கூடாது என்பதில் இந்த அரசும் முனைப்பு காட்டுகிறதோ என்ற சந்தேகம் எனக்கு இருக்கிறது. மே 20ஆம் தேதி ஹார்ட் டிஸ்க் காணப்போகுது. ஜூன் 1ஆம் தேதி அன்று சிந்தாதிரிப்பேட்டை காவல் நிலையத்தில் சென்று மலர்விழி என்ற மின்வாரியத்தை சேர்ந்த அதிகாரி புகார் அளிக்கிறார். மே 20 முதல் ஜூன் 1 வரை புகார் அளிக்காமல் அமைதி காத்ததன் நோக்கம் என்ன? இந்த ஹார்ட் டிஸ்க் காண போகிறது, எவிடன்ஸ் காண போகிறது, இதெல்லாம் சாதாரணமான விஷயமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஊடக நண்பர்கள் உங்கள் பலருக்கு நினைவிருக்கும் என்று நினைக்கிறேன். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் குட்கா ஊழல் என்ற ஒரு மிகப்பெரிய ஊழல், அதில் முன்னாள் காவல்துறை டிஜிபிக்கள் திரு ஜார்ஜ், திரு டி.கே. ராஜேந்திரன், அப்போதைய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு சி. விஜயபாஸ்கர் ஆகியோர் சம்பந்தப்பட்டிருந்தனர். வருமான வரித்துறையினர் நாங்கள் இந்த குட்கா கோடவுனில் சோதனை நடத்தினப்போ இவ்வளவு பேர் மாதந்தோறும் குட்கா தயாரிப்பாளர்களிடம் இவ்வளவு பணம் வாங்கியிருக்கின்றனர் என்று எங்களிடம் ஆதாரம் கிடைத்திருக்கிறது, நீங்கள் இதன் மீது நடவடிக்கை எடுங்கள் என்று அப்போதைய தலைமைச் செயலாளர் திரு ராம்மோகன் ராவ் அவர்களுக்கு கடிதம் அளித்தனர். அதற்கு பிறகு தலைமைச் செயலாளரான திருமதி கிரிஜா வைத்தியநாதன் அவர்கள் அப்படி ஒரு கடிதம் எங்களுக்கு வரவே இல்லை என்றார். செல்வி ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு போயஸ் தோட்டத்திலே நடைபெற்ற வருமான வரித்துறை சோதனையில் வருமான வரித்துறை தலைமைச் செயலாளருக்கு எழுதிய கடிதம் போயஸ் தோட்டத்திலிருந்து கைப்பற்றப்பட்டது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. தடயங்களும் ஆதாரங்களும் இப்படித்தான் அழிக்கப்படும். உங்கள் யாருக்கும் தெரியாத ஒரு விவகாரத்தை நான் சொல்கிறேன். முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் மீது போக்குவரத்து கழகங்களில் ஓட்டுநர், நடத்துனர், மெக்கானிக்கு, ஜூனியர் இன்ஜினியர், அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஆகிய பல்வேறு பணியிடங்களுக்கு லஞ்சம் வாங்கி கொண்டு நியமனங்களை வழங்கினார் என்ற ஒரு வழக்கு நீண்ட காலமாக நிலுவையிலிருந்து பின்னாளில் அமலாக்கத்துறை அந்த வழக்கில் தான் அவரை கைது செய்து 1.5 ஆண்டுகள் சிறையில் வைத்திருந்தது என்பது உங்களுக்கு நினைவிருக்கும். இந்த வழக்கை திரு செந்தில் பாலாஜி அவர்கள் மீது பதிவு செய்தது சென்னை மாநகர காவல்துறை. இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்ட ஆண்டு 2015. திரு செந்தில் பாலாஜி அவர்கள் அதிமுக, அமமுக ஆகிய கட்சிகள் எல்லாம் இருந்துவிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்திலேயே போய் சேர்ந்து விட்டார்.
இந்த வழக்கின் விசாரணை 2021 திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் ஆட்சி முடியும் தருவாயில் தான் வேகம் பிடிக்கிறது. அப்போதுதான் திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு நாம் கைது செய்யப்படக்கூடும் என்ற எண்ணமே ஏற்படுகிறது. திரு செந்தில் பாலாஜி அவர்களும் அவரது தம்பி திரு அசோக் அவர்களும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்கிறார்கள். அப்போது காவல்துறையிடம் இவர்களுக்கு முன்ஜாமீன் வழங்கலாமா வேண்டாமா என்று கேட்டபோது, ஐயா நாங்கள் எல்லா இடத்துலையும் சோதனை பண்ணிட்டோம், ஒரே ஒரு இடத்துல மட்டும் சோதனை பண்ணல. அது எங்கே என்றால் செந்தில் ஆரேபுரத்தில் ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கும் திரு செந்தில் பாலாஜி அவர்களின் வீடு. சரி ஏங்க சோதனை பண்ண, அந்த வீடு பூட்டிருங்க, சாவி என்கிட்ட இல்லை, அது செந்தில் பாலாஜியோட வீடு, அந்த வீட்டோட சாவியை கொடுக்க சொல்லுங்க, சோதனைக்கு ஒத்துழைப்பு கொடுக்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் முன்ஜாமீன் கொடுக்கறதா இல்லையான்றதை நீதிமன்றம் முடிவு பண்ணுங்கன்னு சொல்லும்போது, மாண்புமிகு நீதியரசர் திரு ஆதிகேசவல் அவர்கள் செந்தில் பாலாஜி தரப்பினரை பார்த்து, அந்த வீட்டோட சாவியை கொடுக்குறீங்களா, 100 CRPC படி உடச்சு சர்ச் பண்ண சொல்லவா என்று கேட்கும் பொழுது, செந்தில் பாலாஜி தரப்பில் நாங்கள் சாவியை கொடுத்துறோம், எங்களுக்கு முன்ஜாமீன் கொடுங்க என்று கூறுகிறார். சென்னை மாநகர காவல்துறையில் சென்ட்ரல் கிரைம் பிரான்ச்சில் அப்போது இருந்த ஒரு அற்புதமான புலனாய்வு குழு அந்த வீட்டை திறந்து சோதனையிட்ட போது 5 மொபைல் போன்கள், 2 ஹார்ட் டிஸ்குகள், 5 பென்டிரைவ்கள் கைப்பற்றப்படுகின்றன. அந்த ஹார்ட் டிஸ்குகளில் கிட்டத்தட்ட 8000 நியமனங்கள், 8000 நியமனங்களும் பணத்தை வாங்கி கொண்டு செய்த நியமனங்கள், 8000 நியமனங்களை செய்ததற்கான தடயங்கள் அந்த ஹார்ட் டிஸ்கில் இருந்தது. அந்த பென்டிரைவ்ல மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் மெட்ரோபாலிட்டன் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் போட வேண்டிய நியமனங்களை செந்தில் பாலாஜி அவர்களின் தம்பி அசோக் இமெயில் மூலம் அனுப்பியது தெரிய வந்தது. இந்த அத்தனை ஆதாரங்களும் அந்த ஹார்ட் டிஸ்கில் இருந்தன. அந்த ஹார்ட் டிஸ்குகள் தான் இன்று வரை செந்தில் பாலாஜி வழக்கை எதிர்நோக்க காரணமாக அமைந்திருக்கிறது என்பது உங்களுக்கு சொல்லுவதன் மூலம் இப்போது மின்வாரியத்தில் காணாமல் போன ஹார்ட் டிஸ்குகளின் முக்கியத்துவம் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் அமைச்சர் அவர்கள் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் நேற்றைக்கு முன்தினம் முதல் பக்கத்தில் ஹார்ட் டிஸ்குகள் காணாமல் போயுள்ளன, 7வது 8வது 9 மற்றும் 10 5 7 8 10 ஆகிய மாடிகளில் உள்ள கணினிகளிலிருந்து ஹார்ட் டிஸ்குகள் காணாமல் போயிருக்கின்றன என்று டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் செய்தி வந்த பிறகு அமைச்சர் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறார் இல்லைங்களா? இது ஒரு வெளிப்படையான அரசு, ஜீரோ கரப்ஷன், டிரான்ஸ்பரண்டா இருக்கும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொல்வதை நானும் நம்புகிறேன், நீங்களும் நம்புகிறீர்கள். ஆனால் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் செய்தி வந்த பிறகு அமைச்சர் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து, ஆமாங்க ஹார்ட் டிஸ்க் காண போயிருக்குங்க, சரி என்ன சார் பண்ணீங்க, நாங்கள் சிந்தாதிரிப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளிச்சிருக்கோம். நண்பர்களே, தமிழ்நாட்டில் இன்வெஸ்டிகேஷனுக்கு என்றே இருக்கக்கூடிய பிரத்யேகமான ஏஜென்சி கிரைம் பிரான்ச் சிஐடி. இந்த வழக்கை கிரைம் பிரான்ச் சிஐடி விசாரிக்க வேண்டும் என்றால் ஆமாம் விசாரிக்க வேண்டும். சிந்தாதிரிப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷனில் போய் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா அவங்க பந்தோபஸ்து பார்ப்பாங்களா, இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்களா? அப்போ உங்களுக்கு இந்த காணாமல் போன ஹார்ட் டிஸ்குகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறதா இல்லையா? நண்பர்களே, அந்த காணாமல் போன ஹார்ட் டிஸ்க் தொடர்பாக இன்னும் ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்தை சொல்கிறேன். மின்சாரத்துறையில் மின் வாரியத்தில் விஜிலன்ஸ் என்று ஒரு பிரிவு இருக்கிறது. அது மின்சார திருட்டை கண்டுபிடிக்கிறதுக்கான பிரிவு. ஒரு லிமிட்டட் ஸ்ட்ரெங்த்தில் தான் அது பணியாற்றுகிறது என்றாலும் அதன் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர் கூடுதல் டிஜிபி அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி. இப்போது அந்த பதவியில் இருப்பவரின் பெயர் திரு ஆயுஷ் மணி திவாரி. நண்பர்களே, அவருடைய அலுவலகத்தில் இருக்க ஹார்ட் டிஸ்கை காணாங்க. அப்போது மின்சாரத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் அவர்கள் என்னதான் ஆய்வு செய்தார்? சார், ஏப்ரல் 30 மெட்ராஸ் ஹைகோர்ட் டிவிஷன் பெஞ்ச் சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் டிரான்ஸ்ஃபார்மர் கொள்முதல் சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் போட்டிருக்குங்க. அந்த ஆதாரங்களை எல்லாம் சேகரித்து பத்திரமாக கொடுக்க வேண்டியது இந்த அரசின் கடமையா இல்லையா? காணாம போச்சு ஹார்ட் டிஸ்க்ன்றீங்க. எங்க யாருங்க எடுத்தா சிசிடிவி வச்சு கண்டுபிடிக்கலாம்னு கேட்டா சிசிடிவி 4 மாடியில் வேலை செய்யலன்றாங்க. சார், அப்ப என்ன சார் ஆய்வு பண்ணீங்க நீங்க? நினைக்க நெஞ்சம் பதறுகிறது தோழர்களே. நான் 18 ஆண்டுகள் லஞ்ச ஒழிப்பு துறையில் பணியாற்றி இருக்கிறேன். ஒரு அரசு அலுவலகத்தில் இப்படி ஆவணங்கள் காணாமல் போகாது. இன்னைக்கு இந்த செய்தி பரபரப்பாகி அனைத்து எதிர்க்கட்சிகளும் இது குறித்து விசாரணை வேண்டும் என்று அறிக்கை வெளிவந்த பிறகு தற்போதைய செய்தியாக இன்று காலை வந்திருக்கக்கூடிய செய்தி, கோபிநாத் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார், பெங்களூருக்கு அழைத்து சென்று 34 ஹார்ட் டிஸ்குகள் மீட்கப்பட்டுள்ளன என்று கூறுகிறார்கள். காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்க, அவங்களுக்கு தெரியும் இது என்ன ஜுவல் தெஃப்டா ப்ராப்பர்ட்டி தெஃப்டா. சார் பைக்கை புஷ்டம் சார்னு சொல்றதுக்கு இதில் திருடு போனது ஹார்ட் டிஸ்குகளை விட முக்கியமாக டேட்டா.
நான் ஏற்கனவே அந்த ஜாப் ராக்கெட்டில் நடந்த விவகாரத்தை சொன்னேன். அந்த ஜாப் ராக்கெட் விவகாரத்தில் அந்த ஆதாரங்களை கொண்டிருக்கக்கூடிய ஹார்ட் டிஸ்க் திரு செந்தில் பாலாஜி அவர்களின் வீட்டிலிருந்து கைப்பற்றப்பட்டது. நான் சொல்றது கட்டுக்கதை அல்ல. இன்னும் நீதிமன்றத்தில் எங்கிருந்து அந்த ஹார்ட் டிஸ்கள் கைப்பற்றப்பட்டன என்பது அமலாக்கத்துறையின் வழக்கிலும் ஆதாரங்களாக இருக்கிறது, சிசிபியோட வழக்கிலும் ஆதாரங்களாக இருக்கிறது. இன்னைக்கு 34 ஹார்ட் டிஸ்கை கண்டுபிடிச்சிட்டோன்னு எங்களுக்கு ஒரு கதையை எங்களுக்கு சொல்றீங்களே. அந்த ஹார்ட் டிஸ்கில் என்ன ஜனநாயகன் படமா இருக்கு? உண்மையிலே ஜனநாயகன் படம் இருந்துச்சுன்னா படம் இருக்கா? வேற என்ன இருக்குன்றது உங்களுக்கு எப்படி தெரியும்? இன்னொரு கூடுதலான தகவலை சொல்கிறேன். காணாமல் போக வேண்டியது அல்லது காணாமல் போக அடிக்க வேண்டும் என்று இவர்கள் நினைத்தது ஒரே ஒரு ஹார்ட் டிஸ்க், ஒரே ஒரு ஹார்ட் டிஸ்க். அந்த ஒரு ஹார்ட் டிஸ்கை மட்டும் திருடுனா அந்த ஒரு ஹார்ட் டிஸ்கில் என்ன இருக்குன்னா, கடந்த 5 ஆண்டுகளாக தனியாரிடமிருந்து மின்சாரம் வாங்கியதில் நடைபெற்ற அந்த ஆதாரங்கள், சூரிய ஒளி மின்சாரத்தை தனியாரிடமிருந்து வாங்கியதற்கான ஆதாரங்கள், சுருக்கமாக சொல்ல போனால் 5 ஆண்டுகளில் தமிழக மின்வாரியத்தில் நடைபெற்ற ஊழல்களின் மொத்த ஆதாரமும் அந்த ஒரு ஹார்ட் டிஸ்கில் அடங்கியிருக்கிறது. இன்னைக்கு 34 ஹார்ட் டிஸ்கை நாங்கள் பெங்களூர்லேருந்து சீஸ் பண்ணியிருக்கோன்னு போய் இங்கே நண்பர்கள் ரிச்சி ஸ்ட்ரீட்டுக்கு போயிருப்பீங்க. அங்கே போய் இந்த கம்ப்யூட்டர் ரிப்பேர் பண்ணுற கடையிலெல்லாம் கேட்டிங்கன்னா ஒரு 50 லேப்டாப் அடி போட்டு வச்சுருப்பாங்க. ஒரு லேப்டாப் காணா போச்சுன்னு சொல்லிட்டு நம்ம புகார் கொடுத்தோன்னா 10 லேப்டாப்பை சீஸ் பண்ணிட்டு வந்து அந்த லேப்டாப்லாம் நாங்கள் சீஸ் பண்ணுறாங்க பாருங்கன்னு சொல்கிறது போல் இந்த கதை இருக்கிறது. நான் தமிழக அரசை மாண்புமிகு முதல்வரை கேட்டுக்கொள்வதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். டிரான்ஸ்ஃபார்மர் கொள்முதலில் மிகப்பெரிய ஊழல் நடைபெற்றிருக்கிறது என்று சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அது தொடர்பான திருட்டு வழக்கையும் சிபிஐ தான் விசாரிக்க வேண்டும். சிந்தாதிரிப்பேட்டை காவல் நிலையமோ தமிழக காவல்துறையோ விசாரிப்பது பொருத்தமாக இருக்காது. இந்த விசாரணையின் மீது தமிழக மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தும் வகையிலும் இது இருக்காது. ஏன் தமிழக காவல்துறை இந்த விசாரணை எல்லாம் நடத்தக்கூடாது என்று நான் சொல்ல விரும்புகிறேன், சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்றால், லஞ்சம் மற்றும் ஊழலை விசாரிக்க வேண்டிய துறையின் இயக்குனராக ஒரு ஊழலின் ஊற்றுக்கண்ணை இந்த அரசு நியமித்திருக்கிறது. இது தொடர்பாக நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன். செல்வி ஜெயலலிதா அவர்களின் அரசுக்கு எப்படி ஒரு சசிகலா இருந்தாரோ அதுபோல தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அவர்களின் அரசாங்கத்துக்கு விகடனின் முன்னாள் ஆசிரியர் கலை என்கிற கலைச்செல்வன் இருக்கிறார் என்று நான் வெளிப்படையாக குற்றம் சுமத்துகிறேன். நான் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்திலே கலை அவர்கள் போயஸ் தோட்டத்திலே உள்ள ஆதவ அர்ஜுனாவின் அலுவலகத்தில் அமர்ந்த அதிகாரிகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். சார், ஒரு அடிஷனல் டிஜிபி விஜிலன்ஸோட ஆபீஸில் ஹார்ட் டிஸ்க் திருடுவது போதுனா உங்கள் ஆட்சிக்கான அவமானம் இது. முதல்வர் சரி செய்வார் என்று நம்புகிறேன்.